ஹல்லேலூயா. போராடி மேற்கொண்டபடினால ஆண்டவர் ஒரு பெயரை கொடுத்தாருங்க அவனுக்கு. மேற்கொண்டவன் அவன். அவன் போராட்டக்காரன் அல்ல, அவன் மேற்கொண்டவன். இன்றைக்கு நம்ம மேற்கொண்டவர்களாய் கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நம்ம மேற்கொண்டவர்கள். அன்றைக்கு தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே, நீ இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். எத்தன் என்று அழைக்கப்பட்டான். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அந்த எத்தன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தை இருக்கு. அவர் மரிக்கிறதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அந்த எத்தன் சொன்னபடி 3 நாளில் உயிர் திறந்துறேன்னு சொன்னால அவனை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. போய் பாருங்க சொல்லுவாங்க. பாருங்க, நமக்காக எத்தன் என்று பெயர் பெற்றவர். இங்கே யாக்கோபு எத்தனாய் இருக்கும் பொழுது தேவனோடு அவன் அமர்ந்திருக்கிறான். தனி ஜெபம். தேவனும் நம்மளும் இருக்கும்போது ஒரு மாற்றங்க. ஜெப நேரத்தில் யாக்கோபை போல இருந்த அந்த சுபாவங்கள் எல்லாம் எப்படி மாறுது? இஸ்ரவேலாய் மாறுகிறது. அதுதான் ஜெப நேரம். அவனுடைய ஜெப நேரம் எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப நேரம்னு பாருங்க. அப்போ அவனுடைய நாட்களை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி என்ன தூக்கி எடுத்தார். எத்தனா இருந்தேன், இப்போ இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கோத்திர பிதாக்களின் தலைவன், தேசத்தின் பெயர் இஸ்ரவேல். இன்னைக்கு நாமளும் நமக்கு பெயர் இஸ்ரவேல். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அழைக்கப்பட காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து எத்தன் என்று அழைக்கப்பட்டார். அவன் போராடி மேற்கொண்டான். இன்னைக்கு நம்ம போராடணும் அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்லி, கிறிஸ்துவை சொல்லி, அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியும். சீஷர்கள் ஓடி வந்தாங்க. பிசாசுகள் ஓடுகிறது. பிசாசுகள் உங்க நாமத்தை சொன்னா ஓடுது ஆண்டவரேன்னு சொல்லி ஓடி வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை நீ செய்யணும். ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து நீ செய்து அதனால சந்தோஷப்படு. பிசாசு உன் வார்த்தை சொன்னா ஓடதான் செய்வான். பிசாசு நிலைத்திருக்கிறவன் அல்ல. பிசாசு நிலைச்சே இருக்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்கிறதா? விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா? இது நிரந்தரம் அல்ல, இது முடிவுக்கு உண்டானது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, எந்த ஒரு காரியத்திற்கும் நல்ல முடிவு உண்டு. அதனால் இது முடியலையே, ஐயோ இந்த பிரச்சனை எப்போ முடியுதோன்னு சொல்லி வேதனையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. உங்கள் வேதனைகளுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் முடிவு வருகிறது. வேதனை நீங்குகிறது. இது நிரந்தரம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிரந்தரம் இல்லைங்க, முடிஞ்சிடும். சீக்கிரத்தில் முடிய போகுது. ஒரு அருமையான மகள் ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்போ கர்த்தர் பேசினார். எப்படி பேசினார்னா, சடுதியிலே முடிவு வரும்னாரு. ஆனால் அது நினச்சே பார்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம். எப்படி முடியும்னு எங்களுக்கு தெரியலை. பல நேரத்தில் டவுட்டோடு கூட நாங்கள் ஜெபித்தது உண்டு. இது எப்படி நடக்கும்? மனதில் மாற்றத்தை உண்டு பண்ணணுமே. கர்த்தர் தானே மனதில் மாற்றத்தை உண்டு பண்ணணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆவியினால தான் அந்த விடுதலை வர முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆனாலும் ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருமையாய் அந்த அன்பு மகளை மாற்றினார். அவள் ஒரு முடிவு எடுத்திருந்தாள். அந்த தீர்மானம் தேவனுக்கு சித்தமானது அல்ல என்று நாங்கள் சொல்லி அவளுக்கு புரிய வைத்தோம். அவள் புரிந்தாள். ஆனாலும் அந்த அந்த இதிலிருந்து விடுபட முடியாமல் இருந்தாள். இன்றைக்கு கர்த்தர் அதில் விடுதலையை கொடுத்திருக்கிறார். சடுதியில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சடுதி மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா நம்ம எப்படி இருந்தோன்னா, ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். கடந்து நடவாததுமாய் இருந்தாய். கர்த்தர் உன் வாழ்க்கையில் கடந்து போனார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் கடந்து போனார். அவர் கடந்து போகும்போது வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. எசேக்கியேல் 16:4 நம்ம வாசிக்கலாம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. எப்படி இருந்திருக்கும்? ஒரு குழந்தை பிறந்து கிடந்தா கேட்பாரற்று இன்னைக்கு குப்பையில் கடந்து எத்தனை பிள்ளைகளை எடுக்கிறாங்க பாருங்க. எப்படி அவளுடைய இருதயம் துணிஞ்சு அந்த பிள்ளைகளை அப்படி தூக்கி போடுறாங்க.
அந்த செய்திகளை நம்மளால் பார்க்க முடியல, வாசிக்க முடியல, அதை யூடியூப்பில் நம்மளால் பார்க்க முடியல. அவ்வளவு கொடூரம். தொப்புள் கொடி அறுபடாத நிலையில் கதறி குப்பை தொட்டியில் கிடக்கிற பிள்ளைகள் எத்தனை. அதை பெற்றெடுத்தவர்களுடைய இருதயம் எப்படி தூங்கும்? எப்படி தூங்க முடியும்? அப்படிதாங்க பாருங்க. நீ சுத்தமாக இருக்கு, தண்ணி இல்லை உனக்கு, உப்பால் சுத்திகரிக்கப்படணும் அது இல்லை, உனக்கு துணி கூட இல்லை, குளிரில் நீ என்ன பண்ண? நடுங்கிக்கிட்டு இருந்த, துணியால் சுற்றப்பட. உன் நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. நீ சுத்திகரிக்கப்படாம அசிங்கப்படுத்தப்பட்டவளாய், பாவம் நிறைந்தவளாய், கேவலப்படுத்தப்பட்டவளாய், நெகிழப்பட்டவளாய், கைவிடப்பட்டவளாய் நீ ரோட்டோரத்தில் கிடக்கிறது போல கிடந்த. பாருங்க, உனக்காக பரிதபித்து பரிதாபம் கொள்ளுகிற தேவன் அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் தான் சிருஷ்டித்த அத்தனை மனிதர்களின் ஈக்குவலாய் நேசிக்கிறார். ஈக்குவலாய் பட்சபாதம் இல்லாத தேவன். அதனால எந்த மனுஷனையும் அவரால் நேசிக்க முடியும். நம்ம பல மனிதர்களை நம்மளால் நேசிக்க முடியாது, வெறுப்போம். ஆனால் ஆண்டவர் கேட்பாரு, கொஸ்டின் கேட்பாரு, என்கிட்ட கேட்டிருக்கிறாரு, நான் அவனை வெறுக்கலை, நான் அவளை வெறுக்கலை, நான் அவனை வெறுக்கலை, நான் வெறுக்காதவனை நீ வெறுப்பது எப்படி? வெறுக்கக்கூடாது. எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் நம்ம வெறுக்கக்கூடாது. கிறிஸ்துவை நீ தரித்திருக்கிறாயா? உன் அழகு வேத வசனத்தினால் மகிமை குறைவற்றதா இருக்கணுமா? மகிமை குறைஞ்சிரும். வசனத்தினால உன் மகிமையின் அழகு சிறக்கும். உன் மகிமையின் அழகு எதனால சிறக்கும்னா, நீ வசனத்தை வார்த்தையை வாசிக்க வாசிக்க உன் அழகு சிறக்கும், அழகின் மகிமை கூடும். அப்படின்னா நான் வெறுக்காதவனை நீ வெறுக்கக்கூடாது, அன்பு செலுத்துன்னு சொல்வார். அதுதான் அந்த காடு. நம்ம அப்பா அப்படிப்பட்டவர். அவர் சொல்றாரு, நான் உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உண்மையில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. ஒருத்தர் கூட உனக்கு இரக்கம் செய்யலை. எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க. அந்த நேரத்தில் உன் பேரில் இரக்கமாய் ஒருவரும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். வெளியில் தூக்கி போட்டாங்க. பேரண்ட்ஸ் இருந்தும் இல்லாதது போல நீ வளர்க்கப்பட்டாய். அன்பும் ஆதரவும் காட்டுவதற்கு உனக்கு யாரும் இல்லை. அன்பும் ஆதரவுனா என்னது? உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி தருவதற்கு, உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு, உனக்கு சிரமம் எடுத்து செய்வதற்கு ஒருத்தரும் இல்லை. உன் எதிர்காலம் இப்படி பாழாக்க போயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல் இருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லையே, யாரும் எனக்கு துணை செய்வார் இல்லையே, யாரும் எனக்கு கைலாக கொடுக்க இல்லையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு இறங்கி வருகிறார். உங்கள் எதிர்கால திட்டம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தாரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தாரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்த தேவன் ஒருவர் உண்டு. பிறந்த நாளிலிருந்து அவர் தோளில் நம்ம சுமக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. தூக்கி எறிந்தவர்களுக்கு தெரியாது, அவர் தோளில் இருக்கிறோம் என்பது அவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு. ஒரே வார்த்தை தான், பிழைத்திரு. உன் ரத்தத்தில் கிடக்கிற, அப்படி ரத்தத்தோடு கூட உன்னை க்ளீன் பண்ண யாருமே இல்லை, உன்னை தொடுறதுக்கு யாருமே இல்லை, உன் பக்கத்தில் வர்றதுக்கு யாருமே இல்லை. சீ என்று அருவருக்கப்படத்தக்க விதமாக நீ கிடக்கிற. பாரு, பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு. பிழைப்பு கொடுக்கிறவர் அவர் தாங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் பிழைப்பு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் பிழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பாய். ஹல்லேலூயா. பிழைக்க பண்ணுகிற தேவன் அவர். உன்னை வயலின் பயிரை போல் அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். அப்போ பிழைக்க பண்ணுறது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒன்று வச்சுட்டேன்ட்டார். யார் ஒருவர் தேவனால் பிழைத்திருக்கிறார்களோ
அவர்களை அவர் பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தரால் நம்ம பிழைச்சிருக்கிறோம். அவர் தான் எனக்கு வாழ்க்கை, அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவரால் தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம் நினைக்கிறோமா? ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குது, நான் அவருடைய ஜீவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறோமா? நம்மளை பிழைச்சிருக்க பண்ணின எத்தனை நமக்கு சுகவீனம் வந்தது, பலவீனம் வந்தது. இப்போ நம்ம சாட்சி சொல்லணும்னா எவ்வளவோ சொல்ல முடியும். மரிச்சிருந்தால் எப்போவோ நம்ம இல்லாமல் போயிருப்போம். அப்படிப்பட்ட மரண தருவாயிலின்று நம்மை விடுவித்தார் இல்லையா? வியாதி படுக்கையிலின்று தூக்கி எடுத்தார் இல்லையா? இன்னைக்கு கூட வியாதியோடு கூட எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க? என்னை தூக்கி எடுத்த தேவன் உங்களையும் தூக்கி எடுப்பார். வியாதி நின்று விடுதலையாக்குகிற தேவன். ஏன்னா அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு விலக்கினேன் என்று சொன்ன தேவன். வியாதியை விலக்கி போடுகிற, நம்மை விட்டு வியாதியை விலக்கி போடுகிற அருமையான தாயார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், ஹிந்துலேருந்து வந்தாங்க, வைராக்கியமாய் கர்த்தரை பிடித்து கொண்ட அருமையான தாயார். எங்கள் சிறு வயசில் அவங்க எங்க கூட பேசும்போது அவங்கள பார்த்து நாங்கள் பயந்து ஓடுவோம். ஏன்னா வைராக்கியமாக எதை பற்றி சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தை பற்றி சொல்லுவாங்க, பாதாளத்தை பற்றி சொல்லுவாங்க. நீ எங்கே போக போகிறேன்னு கேட்பாங்க. இருட்டுக்குள்ளே போக போறியா, நீ அக்னிக்குள்ளே போக போறியா, பயங்கரமான கேள்வி கேட்டோன்னே அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும். இன்றைக்கி கர்த்தரவங்களை திடகாத்திரமாக, வயது எவ்வளவோ வயதாகிட்டுது, வயது முதிர்ந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு சரியாக உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு. ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போது அந்த ஊசி அதில் போடும் பொழுது அவங்களுக்கு ஒரு கோமா ஸ்டேஜ் ஆகிட்டாங்க. கோமா ஸ்டேஜ் ஆனால் ஒன்றுமே தெரியல. அவங்கள எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அப்படியே டக்குன்னு கண் விழிக்கும் போது கர்த்தர் பேசியிருக்கிறாராம், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க. எவ்வளவோ செலவாக வேண்டிய நேரத்தில் கர்த்தருடைய கிருபையினால் ஒரே நாள் தான் இருந்திருக்காங்க. அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி சரியாகி வந்துட்டாங்க. கர்த்தர் நல்லவர். லட்சக்கணக்கான பணங்கள் செலவழிக்க வேண்டியது இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து அவங்களை தூக்கி எடுத்தார் பாருங்க. அப்படி தான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கும் வியாதியோடு, வேதனையோடு, உபத்திரவத்தோடு இந்த டிவி நிகழ்ச்சியை ஒருவேளை இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் வியாதியிலிருந்து உங்களை விலக்கி எடுத்துருவோம். வியாதியை உங்களை விட்டு விலக்கி போட்டுருவார். உங்கள் சரீரத்துக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விலக்கி போடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி கர்த்தர் என்ன செய்வாராம்? பெருகும்படி செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சௌந்தரியவதி ஆனாய், மகா பெரியவனானாய். 8ஆம் வசனம், உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்தேன், உன் நிர்வாணத்தை மூடினேன். உன் பாவமாகிய நிர்வாணம் ஓப்பனாய் கிடக்குது. பாவத்தினால் நிர்வாணமாக கிடக்கிற. ஆனால் என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து உன்னை நான் மூடினேன்னு சொல்கிறாரு. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து மூடி உனக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்து உன் கூட உடன்படிக்கை பண்ணினேன். அல்லேலூயா. யார் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணுவாங்க? ஒன்றுமே இல்லாதவங்களை பார்த்து யாருங்க பேசுவாங்க? யாருமே பேச மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாதவங்களை பார்த்து யாருமே பேச மாட்டாங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 19:4, செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவான். நெகிழ்ச்சிங்கிறது இதுதான். தரித்திரனாக இருக்கு. குடும்பத்தில் பாருங்க, பணக்காரர்களுக்கு ஒரு விதி தான் இருக்கும், கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு விதி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு நியாயம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பணக்காரங்களுக்கு ஏற்ற நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு ஒரு நியாயத்தை சொல்ல, அவங்க இப்படி தான் இருந்திருக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும். காரணம் என்ன? பணம் இல்லை. ஆனால் கர்த்தர் உன் பணத்தை பார்த்து உன்னை நியாயம் தீர்க்கிற தேவன் அல்ல. செல்வந்தனால் தரித்திரன் நெகிழப்படுவான். இதான் வசனம். இப்போ நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார். எப்படி தெரிந்தெடுத்தார்? உன் வழிகளில் வந்தார், உன்னை தெரிந்தெடுத்தார். உன் நிர்வாணத்தை, பாவமாகிய நிர்வாணத்தை தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு மூடுகிறார். உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி. ஜலத்தினால் முழுக்காட்டுதல், ஞானஸ்நானம் என்ற பெயரில் அவருக்கும் நமக்கும் உடன்படிக்கை. நாம் அவருடைய மணவாட்டியாய் மாறுகிறோம். நாம் அவருடையவர்களாய் மாறுகிறோம். நீ என்னுடையவளானாய்.
நெகிழப்பட்டவள், கைவிடப்பட்டவள், ஒருவரும் கடந்து நடவாதவள் யாருடையவளானாய்? நீ என்னுடையவளானாய், என்னுடையவளானாய். அவளோடு கூட உடன்படிக்கை செய்த ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஜலத்தினால் முழுக்காட்டி ஞானஸ்நானம், ஞான குளியலை கொடுக்கிறார். சாதாரண குளியல் அல்ல, ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஞான குளியல், அதுதான் ஞானஸ்நானம். அந்த ஞான குளியலை கொடுத்து இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து, இரத்தத்தில் கிடக்கிறார், இரத்தம் இல்லாமல் இரத்தத்தினால் ஸ்நானம் பண்ண வைக்கிறார். அதாவது பாவத்தின் இரத்தத்தை நீக்கி பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார். அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். எண்ணெய் பூசி, அழகான ஒரு ட்ரெஸ், சித்திர தையலாடை, அனுபவங்கள் வெளியாய் ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து அழகான நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இன்னும் அழகாக்கி, இன்னும் அழகாக்கி, இன்னும் அழகாக்கி சித்திர தையலாடை நமக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அழகுத்து. கடகத்துக்கு ஒன்று இருக்கு, சரப்பணி, ஞானத்திற்கு அது பெயரே. இப்படி சரப்பணி நமக்கு போட்டு அழகாய் நம்மை அலங்கரிக்கிற தேவன். அப்படி வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும், வீழ்ந்து போகிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை, அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நெற்றி பட்டத்தை வைக்கிறாரு, காதணி, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. பாருங்க, இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய வஸ்திரம், சித்திர தையலாடை. ஆனால் நீ என்ன சாப்பிட்ட? தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். தேனிலும் தேனிலும் மதுரமான வேத வசனங்களை சாப்பிட வைத்தேன். அதனால நீ எப்படி ஆனாய்? நீ மிகவும் அழகுள்ளவளாகி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றாய். அந்த தேவனுடைய வசனத்தை சாப்பிட 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 உன் அழகு, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாகிறது. வேத வசனத்தை, அந்த வெண்ணையும் நெய்யையும் நீ சாப்பிட்டாய் அப்படின்னா, வசனத்தை, வார்த்தையை நீ சாப்பிட சாப்பிட உன் அழகு பெருகுகிறது, உன் கீர்த்தி பெருகுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆனால் அதே வசனத்தை திரும்ப நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். நித்திய மாட்சிமை அப்படின்னா கம்பீரமாக, நித்தியமாக. மாட்சிமை என்றால் ஒரு கம்பீரம். இஸ்ரவேலின் ராஜ கம்பீரம் நமக்குள்ள இருக்கிறது. அதாவது எண்ணாகமம் 23:21 பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தை பார்க்கறது இல்லைங்க, குற்றத்தை குற்றமாக பார்க்கல. ஏசு கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்கிறாய்? அக்கிரமக்காரர்களை பார்க்கல. காரணம், அவர் நமக்காக அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதனால என்ன அக்கிரமத்தை பார்க்கல. அதனால பாவத்தினால் என் கம்பீரம், எனக்குள்ளே இருக்கிற கம்பீரம் குறையாதபடி இஸ்ரவேலின் ராஜ கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. எனக்குள்ளே இருக்கிறது நித்திய மாட்சிமை என்றால் ராஜகம்பீரம். ராஜகம்பீரம் நமக்குள்ளே ஒரு கம்பீரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கம்பீரமானது என்ன? இஸ்ரவேலின் ராஜகம்பீரம். பாவம் ஒரு மனுஷனுடைய கம்பீரத்தை குறைக்கிறது. பாவமும் வியாதியும் ஒரு மனுஷனுடைய கம்பீரத்தை குறைச்சிருங்க. நம்ம நிமிர்ந்து நிற்க முடியாது. பாவம் இருந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம்? யாரையும் பார்க்கறதுக்கு நமக்கு வெக்கமாக இருக்கும், அவங்க முகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ பாவமும் வியாதியும் ஒரு மனுஷனுடைய கம்பீரத்தை குறைக்கிறது, கலைக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, இஸ்ரவேலில் அவர் அக்கிரமம் பார்க்கறது இல்லை. இஸ்ரவேலின் ராஜ கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. எண்ணாகமம் 21 எடுத்து பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா! இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும், தாவீது ராஜா 2 சாமுவேல் 6:15 உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க. தாவீதின் நகரத்துக்குள்ள கொண்டு வந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அப்படியே டான்ஸ் ஆடுறான் பாருங்க. கம்பீரமாக ஆடினாராம். கர்த்தருக்கு முன்பதாக துதிக்கும் போது கம்பீரமாய் அவர் கர்த்தரை துதித்தார். அப்போ துதி எழும்ப 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 நமக்குள்ளே இருக்கிற கம்பீரம் அதிகமாகிறது. அது இஸ்ரவேலின் ராஜ கம்பீரம், இயேசு ராஜாவின் கம்பீரம். நமக்குள்ளே இருக்கிறது சாதாரணமான கம்பீரம் அல்ல, அது கிறிஸ்துவின் கம்பீரம்.
பாவமற்ற பரிசுத்தராய் நமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டவருடைய கம்பீரம் அல்லவோ நமக்குள்ளே இருக்கிறது. தாவீது பாருங்க, அந்த அன்பினால் நிரப்பப்பட்டான். அவன் பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து தான், இங்கே பாருங்க, இப்போ நம்ம எசேக்கியேல் 16 பார்த்தோம் இல்லையா, ஒருவரும் கடந்து நடவாததா இருந்தாய். எசேக்கியேல் 60:15 தான், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், உன்னை நித்திய மாட்சிமையாக. அப்படிதான் தாவீது ராஜாவை உயர்த்தினார். அப்போ அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அதனால யார் என்ன சுற்றி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் நடனாடுவேன். சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன்னுடைய சொந்த மனைவி அவமதிக்கும் போதே தேவனை துதித்து நான் பாடுவேன். அவருக்குள்ளே ஒரு கம்பீரம் இருந்தது. அது ராஜ கம்பீரம். அது இஸ்ரவேலின் ராஜ கம்பீரம். ஹல்லேலூயா. அதை யாரும் குலைத்து போட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அது இஸ்ரவேலின் ராஜ கம்பீரமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நமக்குள்ளும் கர்த்தர் அந்த கம்பீரத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமின் சந்ததியில் கிறிஸ்து வந்ததினால நம்மை அவருடைய சந்ததியை ஆக்கி வைத்திருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். ஏசாயா 60:15 உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் சொல்லிவிட்டார். மகிழ்ச்சியாக வைக்கிறவர். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாய் நம்மை வைக்கிற தேவன். மனதின் மகிழ்ச்சி நம்மில் நிரம்பி வழியட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி ராஜா, ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் நீ வைப்பீராக என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.